இஸ்தான்புல் மேயர் எக்ரெம் இமாமோக்லு கைது செய்யப்பட்டதற்கான காரணங்கள் அரசியல் சூழ்நிலையை மேலும் கசப்பாக்கிவிட்டன. அவர் மீது அழகுறுத்தல், ஊழல் மற்றும் PKKக்கு ஆதரவு போன்ற குற்றச்சாட்டுகள் உள்ளன. இது அவரை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட தடையாக அமைந்துள்ளது. இதனால் மக்கள் எதிர்ப்பு கூட்டங்களை நடத்தி பொருளாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என கூறி ஒரு நாள் கடை வாங்கலை தவிர்க்கும் அழைப்புகளை வெளியிட்டுள்ளனர். 2000க்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டு துருக்கிய லிரா மதிப்பு விழுந்து பங்கு சந்தை பாதிக்கப்படுவதால் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் கவலைப்பட்டு வருகின்றனர். அரசாங்கம் நீதித்துறை சுதந்திரத்தை வலியுறுத்தினாலும் இது அரசியல் எதிர்ப்பாகவே இருக்கிறது என எதிர்ப்பு கட்சிகள் மற்றும் சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் கண்டிக்கின்றன. இந்த சம்பவங்கள் துருக்கிய அரசியலிலும் பொருளாதாரத்திலும் பெரும் கலவல்களை உருவாக்கி நாட்டு ஜனநாயகத்தில் தீவிர எதிர்ப்புகளை கிளப்பியுள்ளன.